அடிபட்ட உயிரினங்கள் கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா, அது உயிருக்கே ஆபத்தில போய் முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க. அடிபட்ட உயிரினங்கள் கிட்ட எப்பவுமே போகாதீங்க. ஏன் அப்படின்னா, அந்த அடிபட்ட உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கக்கூடிய நிலைமைய விட, அடிபட்ட நிலைமையில உயிருக்கு போராடும்போது ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கும். அது வந்து நம்மள தாக்குச்சு அப்படின்னா, அது நம்மளோட உயிருக்கே ஆபத்தில போய் முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, ஒரு இடத்துல கூட்டமா நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஏன் கூட்டமா நிக்கிறாங்கன்னு நான் பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு நல்ல பாம்ப அடிச்சு கொன்னுகிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல பாம்ப அடிச்சு கொன்னுட்டு அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழிய தோண்டி புதைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஒரு குழிய தோண்டி அதில வந்து நல்ல பாம்ப போட்டு மண்ணள்ளி போடும்போது, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, தலைய தூக்கிட்டு வந்துச்சு. அத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள எலி வந்துருச்சு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் எலி அப்படிங்கிறதுனால அந்த எலிய அடிச்சு கொன்னுட்டாங்க. அத அடிச்சு கொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலிய கைட்டு தூக்கி போடலான்னு முடிவு பண்ணும்போது, அந்த எலி கிட்ட அவங்க கைய கொண்டு போம்போது, அவங்க கைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலி வந்து கடிச்சு வச்சுருச்சு. அது எப்படி செத்த எலி வந்து நம்மள கடிக்கும் அப்படின்னு நீங்க நெனைக்கலாம். நாம வந்து குச்சிய வச்சு அந்த எலி செத்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைம்ல அந்த எலி எதுவும் பண்ணாது. அதே இது அந்த எலிய தூக்கி போடன்னு சொல்லிட்டு நம்ம கைய கிட்ட கொண்டு போம்போது, அதோட வலி மொத்தத்தையும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம மேல கடிக்கிறதுல காட்டுது. நார்மலா எந்த ஒரு உயிரினங்களும் கடிக்கும்போது இந்த அளவுக்கு ஃபோர்ஸா கடிக்காது. ஆனா அடிபட்டு சாகக்கூடிய நிலைமையில இருக்கும்போது, அதோட மொத்த வலியும் என்ன செய்யும்னா, நம்ம மேல கடிக்கிறதுல காட்டும். அதனால பூனையோ, எலியோ, பாம்போ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாயோ எதுவா இருந்தாலும் சரி, அது காயப்பட்ட நிலைமையில உயிருக்கு போராடும்போது, அது கிட்ட போய் வாய்க்கிட்ட எதுவும் பண்ணாதீங்க. அத நீங்க காப்பாத்த போறீங்க அப்படின்னா கூட, அது கிட்ட வந்து போகாதீங்க. அதோட வாய்க்கிட்ட உங்க கைய கொண்டு போனீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, வலியோட இருக்கும்போது ரொம்ப கொடூரமா தாக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப கொடூரமா கடிச்சு வைக்க முயற்சி பண்ணும். அந்த மாரி உங்கள வந்து ஏதாவது ஒரு அடிபட்ட உயிரினங்கள் தாக்குது அப்படின்னா, இல்ல கடிச்சு வைக்குது அப்படின்னா, நீங்க உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய மருத்துவமனையில போயிட்டு, மருத்துவரோட உதவி வந்து நாடணும். அவர் வந்து உங்களுக்கு முதலுதவி குடுக்குறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க சேஃபா இருப்பீங்க. உங்களுக்கும் இந்த மாரி அடிபட்ட உயிரினங்கள் கிட்ட போகும்போது, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடிபட்ட உயிரினங்கள் கிட்ட போறது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம வீடியோவ லைக் பண்ணுங்க.